ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 32ஆம் ஞாயிறு. இன்றைய இறைவார்த்தைகள் உண்மையான தியாக வாழ்வு வாழ்ந்து இறை பராமரிப்பை நாம் அனுபவிக்க நம்மை அழைக்கின்றன. அன்புக்குரியவர்களே, உண்மையான தியாக வாழ்வு என்றால் என்ன என்பதற்கு 2 உதாரணங்களை முதல் வாசகத்திலும் நற்செய்தியிலும் நாம் வாசிக்க கேட்டோம். முதல் வாசகத்திலே சாரிபாத்து நகர அந்த ஏழை கைம்பெண், அவர் தன்னையே, குறிப்பாக தன்னிடமிருந்த கடைசி உணவையும் எலியா என்ற இந்த இறைமனிதனுக்கு கொடுத்துவிட்டு தன்னுடைய அர்ப்பணிப்பை, தியாகத்தை வெளிப்படுத்துகின்றார். இந்த அர்ப்பணிப்பின், தியாகத்தின் பின்புறம் இருப்பது இறைவன் மீது இருக்கின்ற நம்பிக்கை, இறை பராமரிப்பின் மீது அவர் கொண்டிருக்கின்ற ஆழ்ந்த விசுவாசம். குறிப்பாக ஏழை கைம்பெண்ணான அவர் தன்னுடைய மகனுக்கும் தனக்கும் இருந்த அந்த கடைசி உணவை தயாரிப்பதற்கான மாவையும் எண்ணெயும் கொண்டு அப்பத்தை தயாரித்து அதை எலியாவுக்கு கொடுத்து விடுகின்றார். இந்த ஏழை கைம்பெண் எலியா சொன்ன அந்த இறை பராமரிப்பிலே நம்பிக்கை கொண்டவராக இருக்கின்றார். இறைவன் இந்த அப்பத்தை கொடுத்துவிட்ட பிறகு தங்களுக்கு உண்பதற்கு எதுவும் இல்லை என்ற நிலையில் அவர்களுக்கு எல்லாம் கொடுப்பார் என்று நம்பினார். எனவே இறை மனிதரான எலியாவின் அந்த இறை வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டவராக தன்னிடமிருந்த பொருட்களை கொண்டு அந்த கடைசி மாவையும் எண்ணெயையும் கொண்டு அவருக்கு அப்பம் தயாரித்து கொடுக்கின்றார். அதன் பிறகு அடுத்த மழை வரும் வரை பஞ்ச காலம் முழுவதும் அவருடைய பானையில் மாவும் குறையவில்லை, களையத்தில் எண்ணெயும் தீரவில்லை என்பதை முதல் வாசகம் எடுத்து காட்டுகிறது. அதாவது உண்மையான தியாகம், அர்ப்பணிப்பு என்பது கடவுள் மீது இருக்கின்ற அந்த நம்பிக்கையில், அவர் நம்மை பராமரிப்பார் என்ற எதிர்நோக்கில் அது வெளிப்பட வேண்டும் என்பதை இன்றைய முதல் வாசகம் சுட்டி காட்டுகிறது. இன்றைய நற்செய்தியிலும் ஏழை கைம்பெண்ணை குறித்து நாம் வாசிக்க கேட்டோம். அவரும் தன்னிடம் இருந்த 2 செப்பு காசுகளையும் காணிக்கை பெட்டியிலே இட்டு விடுகிறார் என்று நற்செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். அன்பார்ந்தவர்களே, அந்த ஏழை பெண்ணை கண்ட இயேசு அவருடைய தியாகத்தை பாராட்டுகின்றார். அங்கே வந்து காணிக்கை செலுத்திய பலர் தங்களிடமிருந்த மிகுதியானவற்றிலிருந்து சிலவற்றை காணிக்கையாக கொடுத்தார்கள். தங்களுக்கென்று சேமித்து வைத்துவிட்டு ஒரு சில பகுதியை, குறைந்த பகுதியை அவர்கள் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஆனால் இந்த ஏழை கைம்பெண் தன்னிடம் இருந்த எல்லாவற்றையும் காணிக்கை பெட்டியிலே போட்டு விடுகின்றார். இந்த செயல், அவர் தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கின்ற இந்த செயல் இறைவன் மீது அவள் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை நமக்கு எடுத்து காட்டுகிறது. எனவேதான் உண்மையான தியாகம், அர்ப்பணிப்பு என்பது இறைவன் மீது நமக்கு எந்த அளவிற்கு நம்பிக்கை இருக்கிறதோ அந்த அளவிற்கு வெளிப்படும் என்பதை ஆண்டவர் ஏழை கைம்பெண்ணின் வழியாக நமக்கு வெளிப்படுத்துகின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த 2 கைம்பெண்கள், முதல் வாசகத்தில் வருகின்ற சாரிபாத்து கைம்பெண்ணும் நற்செய்தியில் வருகின்ற இந்த ஏழை கைம்பெண்ணும் உண்மையான அர்ப்பணிப்பிற்கு, தியாகத்திற்கு அடையாளமாக இருக்கின்றார்கள். ஆனால் இவர்கள் இருவருக்கும் முன்னோடியாக, அடையாளமாக இருப்பது நம் ஆண்டவர் இயேசுவின் உண்மையான தியாகம், அவருடைய அர்ப்பணிப்பு. அதை இன்றைய 2ஆம் வாசகம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் குறிப்பாக யூத மதத்திலிருந்து கிறிஸ்தவம் தழுவிய யூத கிறிஸ்தவர்களுக்காக எழுதப்பட்டது. இந்த யூத கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவ மதம் தழுவிய பிறகு யூத மதத்தில் அவர்கள் தாங்கள் அனுபவித்த ஒரு சில நன்மை காரியங்களை இப்பொழுது அனுபவிக்க முடியவில்லையே, அவற்றை நாங்கள் காண முடியவில்லையே, அங்கு செல்ல முடியவில்லையே என்று அவர்கள் பரிதவிக்கின்றார்கள். குறிப்பாக எருசலேம் ஆலயம், தூயகம்,
ஆண்டிற்கு ஒருமுறை தலைமை குருவால் செலுத்தப்படுகின்ற அந்த பலி, அதன் பலியின் பயனாக அவர்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற இறையினுடைய ஆசீர், இவைகளெல்லாம் தாங்கள் பெற முடியவில்லையே, யூத மதத்திலிருந்த இவைகளெல்லாம் இப்பொழுது நமக்கு கிடைக்கவில்லையே என்ற ஏக்கத்தில் ஆதங்கத்தில் இருக்கின்றார்கள். அவர்களும் ஆலயத்திற்குள் நுழைவதற்கும் தொழுகை கூடங்களில் செல்வதற்கும் அங்கிருந்த குருக்களால் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள், அனுமதி மறுக்கப்பட்டார்கள். எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் எபிரேயருக்கு எழுதிய அந்த திருமுகத்தின் ஆசிரியர் யூத மதத்திலிருந்து கிறிஸ்துவம் தழுவிய அவர்களுக்கு இயேசுவின் தலைமை குருவான அவரின் உண்மையான தியாகத்தையும், அவர் வாழ்நாளுக்கெல்லாம் ஒரே ஒரு முறை செலுத்திய அந்த உன்னதமான பலியையும், அதன் விளைவாக பெற்றுக்கொண்ட அந்த இறை ஆசிரையும், அந்த உன்னத வாழ்வையும் தன்னுடைய அந்த நூலிலே யூத கிறிஸ்தவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். அதில் ஒரு பகுதியை இன்று நாம் வாசிக்கின்றோம். ஆண்டிற்கு ஒருமுறை குருவானவர், தலைமை குருவானவர் தூயகத்திற்கு சென்று பலி செலுத்துவார். ஆனால் தலைமை குருவிற்கெல்லாம் குருவான ஆண்டவர் இயேசு ஒரே ஒரு முறை தன்னையே பலியாக அர்ப்பணித்ததன் வழியாக மனுக்குலம் முழுவதையும் கடவுளோடு ஒப்புரவாக்கிவிட்டார். மனுக்குலம் முழுவதற்கும் மீட்பை கொண்டு வந்திருக்கிறார். மனுக்குலத்தின் பாவங்களை எல்லாம் போக்கி இருக்கின்றார். எனவே அவர் செலுத்திய இந்த பலி யூத மதத்தில், குறிப்பாக எருசலேம் ஆலயத்தில் இதுநாள் வரை செலுத்தப்பட்ட பலிகளிலெல்லாம் உயர்ந்த பலி என்பதையும் அங்கே எபிரேயருக்கு எழுதிய ஆசிரியர் தெளிவுபடுத்துகின்றார். எனவே எருசலேம் ஆலயம் குறித்தும் அங்கு செலுத்தப்படுகின்ற பலிகளை குறித்தும் நீங்கள் பெருமைப்படுவதையும், அது நமக்கு இப்பொழுது கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்படுவதையும் விட்டுவிட்டு, உண்மையான ஒரே பலியான ஆண்டவர் இயேசு தன்னையே தியாகம் செய்து, தன்னையே மனிதனாக உலகில் பிறந்து இறப்பிற்கு கையளிப்பதன் வழியாக அவர் தன்னையே தியாகம் செய்து ஒரு உன்னதமான பலியை நிறைவேற்றி இருக்கின்றார். அதை குறித்து நீங்கள் பெருமைப்படுங்கள், அதை குறித்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி அடையுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு அறிவுறுத்துகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த இரண்டாம் வாசகம் ஆண்டவர் இயேசுனுடைய உண்மையான அர்ப்பணிப்பையும், அவர் கடவுளுக்கு தன்னையே தியாகமாக ஒப்பு கொடுத்ததையும் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அதோடு மட்டுமல்ல, தந்தை கடவுள் தன் ஒரே மகனை இவ்வுலகிற்கு அனுப்புவதன் வழியாக அவர் நமக்காக செய்த ஒரு அர்ப்பணிப்பையும் தியாகத்தையும் அந்த இரண்டாம் வாசகம் நமக்கு மீண்டும் சுட்டி காட்டுகின்றது. கடவுள் நம்மீது கொண்ட அன்பின் பயனாக தன் ஒரே மகனை நமக்காக கையளித்தார். அந்த ஆண்டவர் இயேசு நம்மீது கொண்ட அன்பின் பயனாக, நம்மீது கொண்ட அன்பின் காரணமாக அவர் தன்னையே சிலுவை சாவிற்கு கையளித்து பலியாக ஒப்பு கொடுத்து ஒரு உன்னதமான பலியை நிறைவேற்றி நம்மையும் இறை தந்தையையும் ஒப்புரவாக்கி இருக்கின்றார். நமக்கு மீட்பை பரிசாக கொடுத்திருக்கிறார் என்பதை அந்த இரண்டாம் வாசகம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. எனவே தியாக வாழ்வு என்பது, அர்ப்பணிப்பு என்பது ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு நம்மையே முழுவதுமாக அவருக்கு அர்ப்பணிப்பது என்பதை இன்றைய 3 வாசகங்களும் நமக்கு எடுத்து கூறுகின்றன. அன்புக்குரியவர்களே, உண்மையான அர்ப்பண வாழ்விற்கு, உண்மையான தியாகத்திற்கு தடையாக இருப்பது நம்மிடம் இருக்கின்ற சுயநலம். சுயநலமான வாழ்வும் சுயநலமிக்க ஒரு போக்கும் நம்மை தியாகம் செய்வதற்கு, இறைவனுக்கு அர்ப்பணிப்பதற்கு தடையாக இருக்கும் என்பதை இன்றைய நற்செய்தியின் முதல் பகுதியின் வழியாக இயேசு தெளிவுபடுத்துகின்றார். அதாவது, மறைநூல் அறிஞர்களின் போலியான வாழ்க்கையும், அவர்களுடைய தற்பெருமையும் சுயநலமும் அவர்கள் இறைவனுக்கு தங்களையே அர்ப்பணிக்க அது தடையாக இருந்தது. எனவே அவர்கள் இறை பராமரிப்பை உணராமல் தங்கள் சுயநலத்தின் மீது அக்கறை கொண்டவர்களாக இருந்தார்கள் என்பதை ஆண்டவர் தெளிவுபடுத்துகின்றார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியின் முதல் பகுதியில் ஆண்டவர் இயேசு மறைநூல் அறிஞர்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்வதன் வழியாக அவர்கள் மீது பல குற்றச்சாட்டுக்களையும் முன்வைக்கின்றார். தொங்கல் ஆடைகளை அணிந்து கொண்டு வீதிகளில் நடப்பதை அவர்கள் விரும்பினார்கள். மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்த வேண்டும் என்றும், தொழுகை கூடங்களிலும் விருந்துகளிலும் முதன்மையான இடங்கள் தங்களுக்கு வேண்டும் என்றும் அவர்கள் ஆசைப்பட்டார்கள். அதோடு மட்டுமல்ல, ஏழை கைம்பெண்களின் வீடுகளை எல்லாம்
அவர்கள் பிடுங்கிக் கொண்டார்கள் என்றும் இயேசு குறிப்பிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த மறைநூல் அறிஞர்கள் என்பவர்கள் மோசேயின் சட்டத்தை நன்கு அறிந்தவர்கள். அவர்கள் யூத சமுதாயத்திலே ஒரு சிறந்த இறையியலாளர்களாக, சமய வல்லுநர்களாக திகழ்ந்தார்கள். பல காரியங்களை மக்களுக்கு அவர்கள் எடுத்துரைப்பவர்களாக, விளக்குபவர்களாக இருந்தார்கள். சமய காரியங்களில் மட்டுமல்ல, உலக சார்ந்த பல காரியங்களிலும் மக்களுக்கு அவர்கள் உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவேதான் சொத்து மற்றும் பல்வேறு உலக காரியங்களில் பிரச்சனைகள் வரும்போது அவர்கள் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்படி உதவி செய்கின்ற போது அவர்கள் ஏழை கைம்பெண்களை ஏமாற்றி அவர்கள் வீடுகளையும் நிலங்களையும் பிடுங்கிக் கொண்டதாக ஆண்டவர் மீது குற்றம் சுமத்துகின்றார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் மறைநூல் அறிஞர்கள் மீது சொல்லுகின்ற இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் அவருடைய சுயநலத்தின் விளைவாக எழுபவை. அவர்கள் தங்கள் தற்பெருமைக்காக, தங்களுடைய சுயநலத்திற்காக, தங்களுடைய மதிப்பிற்காக பல காரியங்களை செய்ததால் ஆண்டவர் அவர்களை கடிந்து கொள்ளுகின்றார். சுயநலம் நம்முடைய அர்ப்பணிப்பிற்கு, தியாகத்திற்கு தடையாக இருக்கும் என்பதை ஆண்டவர் எடுத்து காட்டுகின்றார். முதல் பகுதியிலே சுயநலமிக்க மறைநூல் அறிஞர்கள் தங்களை தியாகம் செய்யாமல், தங்களை அர்ப்பணிக்காமல், தங்களுடைய பெருமைக்காக, தங்களுடைய புகழுக்காக வாழ்ந்தார்கள். ஆனால் ஏழை கைம்பெண் தன்னையே முழுமையாக அர்ப்பணித்து இறை பராமரிப்பை, அவருடைய இறை அனுபவத்தை அவர் பெற்றுக்கொண்டதாக நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, அர்ப்பணிப்பு, தியாக வாழ்வு என்பது நம் ஒவ்வொருவரிடமிருந்தும் கடவுள் எதிர்பார்ப்பது. எனவே இந்த அர்ப்பணிப்பிற்கு, தியாக வாழ்விற்கு பின்னால் இருப்பது, நாம் எல்லாவற்றையும் இறைவனுக்காக இழந்தாலும் இறைவன் நம்மை பராமரிப்பார், நம்மை பாதுகாப்பார், நம்மை வழிநடத்துவார் என்ற ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கையின் பொருட்டுத்தான் நாம் நம்மையே அர்ப்பணித்து தியாகம் செய்து வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு இன்றைய நற்செய்தியின் வழியாக, வாசகங்கள் வழியாக தெளிவுபடுத்துகின்றார். இந்த அர்ப்பணிப்பிற்கு, தியாக வாழ்விற்கு நமக்கு தடையாக இருப்பது சுயநலம். சுயநலம் என்பது பெருமையும் வெளிவேடமும் நிறைந்த ஒரு வாழ்வு. மற்றவர்கள் தன்னை புகழ வேண்டும் என்பதற்காக பல காரியங்களை செய்வது, இதெல்லாம் நாம் நம்மையே அர்ப்பணிப்பதற்கு தடையாக இருக்கும் என்பதை ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். எனவே இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவைப் போல உண்மையான தியாகம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வில் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. அந்த தியாக வாழ்வின் பின்னால் இருப்பது நாம் இறைவன் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை. நமக்கு இறைவன் மீது நம்பிக்கை அதிகமாக இருக்கின்ற போது நாம் நம்மையே தியாகம் செய்து, நம்மையே இறைவனுக்கு அர்ப்பணித்து வாழ முடியும். எனவே அந்த உண்மையான தியாகம் உள்ளம் கொண்டவர்களாக வாழ தொடர்ந்து இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமென்.